மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு. தேசிய மக்கள் சக்தி. கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் சென்ற வெளிநாட்டவர்கள் வேலைக்கான விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் வருவோருக்கு அங்கிருந்து வேலை விசாவுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதற்கான கால எல்லையை நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதாக கனடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. விசிட்டர் விசாவில் கனடாவில் தற்காலிகமாக தங்க இருப்பவர்கள் பணி அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் திட்டம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறைவடைவதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்று கனடாவில் தங்கியிருப்போரின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கனடா புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அறிவித்துள்ளது. விசிட்டர் விசா மூலம் கனடாவுக்கு அதிகளவான ஈழத்தமிழர்கள் சென்றுள்ள நிலையில் இந்த அறிவிப்பானது அவர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்புகளின் நிதியாளர்கள் இருவருக்கு பிரித்தானிய அரசு பயண தடை விதித்துள்ளது. முஸ்தபா அயாஸ் மற்றும் சந்தேகத்திற்குரிய ஹிஸ்புல்லா நிதியாளர் நசீம் அகமது ஆகிய இருவருக்கே பயண தடை விதித்துள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் கூறியுள்ளது. முன்னதாக பயங்கரவாதத்தை வளர்ப்பதாகவும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு நிதியளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து குறித்த இருவருக்கும் பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருந்தது. இப்போது விதிக்கப்பட்டுள்ள பயண தடையின் கீழ் இருவரும் பிரித்தானியாவிற்குள் நுழைய முடியாது. பயங்கரவாத நிதியுதவி அச்சுறுத்தல்களில் இருந்து பிரித்தானிய பொருளாதாரத்தின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமையும் என பிரித்தானிய அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் ஹமாஸ் அமைப்பு அல்லது அதன் நடவடிக்கைகளுக்கு ஆதரவை வெளிப்படுத்துவது சட்டவிரோதமான செயல்பாடாகும். ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு நிதியுதவி செய்ததாக சந்தேகிக்கப்படும் நசீம் அகமது மீது 2019ஆம் ஆண்டு அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்தது. அதனை அடுத்து பலஸ்தீனிய ஹமாஸ் போராளிகள் குழுவுடன் இணைக்கப்பட்ட ஊடக வலையமைப்பிற்கு நிதியளித்து ஆதரித்ததற்காக அயாஸ் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தடை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்திற்கு இந்திய பிரதமர் மோடிக்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த சந்திப்புகள் அக்டோபரில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் முன்ஷத் சஜ்ரா பலுச் இதனை தெரிவித்துள்ளார். அக்டோபர் 15 மற்றும் 16 ஆகிய திகதிகளில் நடைபெறும் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு மோடி மற்றும் பிற நாட்டு தலைவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்துள்ளோம். மேலும் சில நாடுகள் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்தியா விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இருதரப்பு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடன் நேரடி இருதரப்பு வர்த்தகம் இல்லை என்றும் ஜஜ்ரா கூறினார். டெலிகிராம் செயலியின் நிறுவனரும் தலைவருமான பாவல் துரோவ் மீது பிரான்ஸ் பல குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளது. அந்த குற்றச்சாட்டுகள் டெலிகிராம் செயலியில் இடம்பெற்றதாக கூறப்படும் விதிமீறல்கள் தொடர்பிலானவை. இதனால் பாவல் துரோவ் பிரான்சிலிருந்து வெளியேற நேற்று வியாழக்கிழமையன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. டெலிகிராம் செயலியில் தீவிரவாத சட்டவிரோத பதிவுகள் இடம்பெறாமல் பார்த்துக்கொள்ள 39 வயது துரோவ் தவறியதாக அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ரஷ்யாவில் பிறந்த அவர் இம்மாதம் 24ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு அருகே உள்ள லெபோர்கே விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அதிகாரிகள் அவரிடம் தொடர் விசாரணையை நடத்தியதன் பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். என்றாலும் அவர் பிரான்ஸை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே த்ரோவுக்காக வாதிடும் பிரெஞ்சு வழக்கறிஞரான டேவிட் ஒலிவோவிவ் கமின்ஸ்கி சமூக ஊடகத்துக்கு தலைவராக பொறுப்பு வகிக்கும் ஒருவர் குற்ற செயல்களில் ஈடுபட்டிருப்பார் என்று சொல்வது முட்டாள்தனமானது என்றும் சாடியிருக்கின்றார். டெலிகிராம் ஐரோப்பாவில் நடப்பில் உள்ள மின்னிலக்க பதிவுகள் தொடர்பிலான விதிமுறைகள் அனைத்துக்கும் இணங்க செயல்படுகின்றது.
அது மற்ற சமூக ஊடக தளங்கள் பின்பற்றும் விதிமுறைகளைப் போலவே தங்களுக்கானவையும் இருப்பதை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தி வருகின்றது என்று டேவிட் ஒலிவியே கமின்ஸ்கி கூறியுள்ளார். பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரனுடன் பிரெக்சிட் தொடர்பில் பேச்சுவதை நடத்தினார். பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பெர்லின் பயணத்திற்கு பின்னர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இருக்கின்றார். நேற்றிரவு பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழாவில் ஸ்டார்மர் மற்றும் ஜனாதிபதி மேக்ரான் இருவரும் பார்வையாளர்களுடன் இருந்தனர். பின்னர் பாரா ஒலிம்பிக்கிற்கான அவர்களின் தயாரிப்பு, மாற்றுத்திறனாளிகளின் விளையாட்டுகளுக்கான அணுகல் மற்றும் அடுத்த தலைமுறைக்கு உத்வேகம் அளிப்பது குறித்து அவர்கள் விவாதித்தனர். ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரனுடனான பேச்சுவார்த்தையின் போது ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பிரித்தானியாவின் உறவுகளை பிரான்ஸ் மாற்றியமைப்பதற்கான தனது உந்துதல் தொடர்ந்தார். முன்னதாக பெர்லினில் பேசிய பிரதமர் ஸ்டார்மர் பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய உறவுகளில் மீட்டமைக்க விரும்பினாலும் கூட்டமைப்புடன் நெருக்கமான உறவுகள் இருந்த போதிலும் தான் பிரெக்சிட்டை மாற்றியமைக்கவில்லை என்று வலியுறுத்தினார். மேலும் முற்போக்கு கட்சிகள் தங்களது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது ஜனரஞ்சகவாதம் மற்றும் தேசியவாத பாம்பு எண்ணெய்க்கு மாற்று மருந்தாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை இலக்கு வைத்து சமீபத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் அமெரிக்க போலீசாரால் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் வெளிநாட்டு சதிகள் எதுவும் இல்லை எனவும் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய தோமஸ் குரூஸ் என்பவர் தனித்து செயல்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கிதாரியான தோமஸ் குரூஸ் துப்பாக்கிச் சூட்டின் போது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் 80க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். ஜப்பானின் தென்மேற்கு பகுதியை ஷன்சான் சூறாவளி தாக்கியது. இதன் காரணமாக மணத்தியாலத்திற்கு 252 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதுடன் பலத்த மழை பெய்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக ஜப்பானின் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 5 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே இருக்கின்றது.